Let's see the next question. So if A equal to B square Q and B equal to PQ square, then LCM will be. So இங்க A and B, P and Q என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா prime number. So அது கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ A வந்து P square Q அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. B equal to PQ square எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதோட LCM என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற கொஸ்டின் ரிப்பீட்டேட்டிவா 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இங்க ஏபி நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இதோட எல்சிஎம் வந்து சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸோட பவர்ஸ் பார்க்க காமன் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஸோ எல்சிஎம் பார்க்கும்போது ரெண்டு காமன் டேர்ம்ஸ்ல பவர் எது அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பி ஸ்கொயரா பி ஸ்கொயரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்த காமன் டேர்ம்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா Q அண்ட் Q ஸ்கொயர். ஸோ இதுல பவர் அதிகமா இருக்கிறது Q ஸ்கொயர் தான். ஸோ Q ஸ்கொயரை சூஸ் பண்ணிப்போம். ஸோ காமன் தென் பவர் அதிகமா இருக்கிறது சூஸ் பண்ணணும். அது போக ஏதாவது நம்பர் காமனா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆர் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்க ஆரையும் இங்க ஆன்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறது பார்க்கணும். அதுல பவர் அதிகமா இருக்கிறத பார்த்து எல்சிஎம்க்கு சூஸ் பண்ணணும். எல்சிஎம்ல காமன் டேர்ம்ஸ் போக ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன பாத்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் Q ஸ்கொயர். ஆன்சர் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். Okay, option A தான் இதோட correct answer. Let's see the next question. If A is ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, it is nothing but x cube y square z square. அதே மாதிரி Bங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, x square y square z cube. C is another expression, x cube y square z power n. Then ABCக்கு நீங்க LCM ஃபைண்ட் பண்ண போதும் உங்களோட ஆன்சர் x cube y square z power 5 அப்படின்னு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு unknown வேல்யூ n இருக்கு இல்லையா பவர்ல, அந்த என்னோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்கும் போது அதோட LCM எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்திருக்கோம். ஸோ அதே கான்செப்டை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ நார்மலா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? காமனா இருக்கிறது தென் பவர்ல அதிகமா இருக்கிறது சூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ல இருக்க ஒவ்வொரு டேர்மா பார்க்கலாம். ஸோ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்க எக்ஸ் கியூப். ஓகே. ஸோ அப்ப எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப். ஸோ இது மூணுல நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது பவர் அதிகமா இருக்கிறத சூஸ் பண்ணிப்பீங்க. அப்ப எக்ஸ் கியூப் சூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி செகண்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர், இங்கேயும் ஒய் ஸ்கொயர், இங்க ஒய் ஸ்கொயர். ஸோ மூணுலயுமே ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப ஹையஸ்ட் பவர் 2 தான். ஓகே. இப்போ இசட்க்கு பார்க்கும்போது ஏல இசட் எப்படி இருக்கு அப்படின்னா இசட் ஸ்கொயர் இருக்கு, பில எப்படி இருக்கு அப்படின்னா இசட் கியூப் இருக்கு, சில இசட் பவர் n இருக்கு. ஸோ எல்சிஎம் எழுதும் போது ஹையஸ்ட் பவர் தான் சூஸ் பண்ணிருப்போம். இங்க எல்சிஎம்ல இசட்டோட பவர் பாத்தீங்க அப்படின்னா இசட் பவர் 5. ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் 5ஆ தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்சிஎம் பார்க்கும்போது தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல 5 இல்ல 2 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து எல்சிஎம் கிடைக்கல. சோ செகண்ட் ஒன்ல 3 இருக்கு. சோ அதுல இருந்தும் எல்சிஎம் நமக்கு கிடைக்கல. சோ அப்ப தேர்ட் ஒன்ல நமக்கு அன்னோன் வேல்யூவா இருக்கு இல்லையா n, அது 5ஆ இருக்கும் போதுதான் கண்டிப்பா நமக்கு z பவர் 5 ஆன்சர்ல கிடைச்சிருக்கும். சோ த வேல்யூ ஆஃப் n இஸ் நத்திங் பட் 5. சோ n தான் ஹையஸ்ட் டேர்மா இருந்திருக்கும், ஹையஸ்ட் பவரா இருந்திருக்கும். சோ என்னோட வேல்யூ 5ஆ தான் இருந்திருக்கும் அப்படிங்கறத எல்சிஎம் பார்க்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Okay, let's see the next question. A equal to P square QR and B equal to P Q square R square. Then HCF will be. So previous நம்ம ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட LCM எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். தென் அதோட HCF எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஓரளவு ஹிண்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, அதோட HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ஏபிங்கிற ரெண்டு டேர்ம்ஸ் ஆல்ரெடி பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ HCF ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது ஸோ எதெல்லாம் காமன் டேர்ம்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த காமன் டேர்ம்ஸ் விச் மீன்ஸ் காமன் ஃபேக்டர்ல பவர் எது கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயும் பி இருக்கு, செகண்ட் கொஸ்டின்லயும் பி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இங்க காமன் டேர்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல பவர்ல கம்மியா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போற பில வந்து பவர் கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ அந்த பியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பி சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூ ஸ்கொயர் இருக்கு. ஸோ பவர்ல கம்மியா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கியூவை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆர் அண்ட் ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதுலயும் பவர் கம்மியா இருக்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ பி கியூஆர். ஸோ காமனா இருக்க டேர்ம்ஸ்ல பியோட பவர் கம்மியா இருக்கிறது பி தான்.
கியூவோட பவர் கம்மியா இருக்கிற மாதிரி கியூவை சூஸ் பண்ணிட்டோம். தென் ஆரோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 1 கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஆர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ PQR அப்படிங்கிறது தான் இதோட HCF.